காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, மீனா போயிட்டு இவங்க சீதா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சீதாக்கு ஒர்க் வருது, சீதா கிளம்பிடுறாங்க. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, உள்ள மாலை கேட்டாங்கம்மா, இன்னைக்கு பௌர்ணமி பூஜை நடந்துட்டுருக்கு, உள்ளே கூட போய் மாலை கொடுத்துருமா கோவிலுக்குள்ளே அப்படின்றாங்க. சரி, மீனாவும் மாலை எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போகும்போதே அந்த படி தட்டி, வாசல் முன்னாடி படி தட்டி கீழே விழுக போகிறாங்க. அப்புறம் எந்திரிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. லைக் அப்போ அதை வந்து ஒரு அம்மா, ஒரு சாமியார் மாதிரி ஒரு அம்மா உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மீனா பூவை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா கூப்பிடுறாங்க, அம்மா தாயி நில்லுமா அப்படின்றாங்க. உடனே மீனா அவங்கள பார்த்ததுமே, அம்மா நீங்கள் யாருமா, ஏதாவது வேணுமா, சாப்பிட்ற ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின் போது, என்னை யார் என்னன்னே தெரியாது, ஆனால் எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறே, உன்னோட நல்ல குணத்துக்கு தாம்மா கடவுள் உனக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. நான் எப்போதுமே அருள்வாக்கு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் அம்மன் வந்து என்கிட்ட இதை சொல்லணும்னு சொல்கிறா, நான் அதை உங்ககிட்ட சொன்னால் அதனால உனக்கு ஒரு நல்லது நடக்கும், நீ ஏதாவது பரிகாரம் பண்ணுவேன்றக்காக நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட புருஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அவனை காலை சுற்றி ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் இரு, நீ வந்து உனக்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்குது, அந்த ஒரு நல்ல குணத்தை எங்கேயுமே நீ விட்டுறாத, நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த குணம் இருக்குல்ல அதை விட்டுறாத, நீ ஒருத்தருக்கு உதவி பண்ணி அந்த ஒருத்தர் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா உன்னோட பரிகாரமாக இருக்கும் அப்படின் போது இவங்களுக்கு அது ப்ரீஃபாகவே இல்லை. ஸோ எனக்கு புரியலமா அப்படின் போது, புரிகிற நேரம் வரும்போது உனக்கு புரியும். ஸோ நீயா எப்போதுமே நீயா இரு, அதுதான் இதுக்கான பரிகாரம், உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும், எந்த இடத்துலையும் நீ உன்னை மாறிடாத அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது முத்து இருக்காரு. ஸோ முத்துக்காக வேண்டிக்கிட்டு அம்மன் கோயில், முருகன் கோயில், ஐயப்பன் கோயில் எல்லா கோயில்லையும் வந்துட்டு கலர் கலராக கயிறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் கேட்குறாரு, என்ன மீனா இது, பூ வியாபாரம் பண்ணுறதுக்கு போல கயிறு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இத்தனை கயிறு வச்சிருக்க அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அப்படி கோவிலில் ஒரு அம்மாவை பார்த்தேங்க, அம்மா சாமியார் மாதிரி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு, அதுதான் எல்லா கோவிலையும் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்போது, மீனா எனக்கு பிரச்சனைன்றது என்ன புதுசா, எனக்கு வாரம் மாதம் ஏன் தினம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, போ மீனா அப்படின்னு சிரிக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு. அப்போ அவங்க திட்டுறாங்க, ஏங்க சும்மா இருங்க, எனக்கும் மனசே சரியில்லை, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தோணுது, கையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டி விடுறாங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம முத்து சொல்கிறாரு, எனக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி கோபப்படுறதாங்க உங்கள் பிரச்சனை, முதல்ல கோபப்படாமல் இருங்க அப்படின்னு மீனா சொன்னதும், மீனா எனக்கு ஒரு ஐடியா தெரியும், நான் கோபமே படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கட்டிங் அடிச்சுன்னா சரியாயிடுவேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னா சும்மா கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டேன்னா ஓகே நான் க்யூர் ஆயிடுவேன், ஸோ எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி தெரியா அப்படின்றாரு. இந்த திமிருக்குலாம் ஒரு குறைச்சலும் இல்லை, உங்களை நான் பொறுமையாக நல்லவனாக இருங்கன்னு சொன்னால் என்கிட்டே சரக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பில்லோ இருந்துச்சு, அந்த பில்லோவை எடுத்து விரட்டி துரத்தி அவரை அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் அவர் மேலே அந்த பில்லோ தூக்கி வீசும்போது கரெக்டாக விஜயா வந்துடுறாங்க. ஸோ விஜயா மேலே அந்த பில்லோ பட்டுருது, இந்த பஞ்சு தலைக்காணி பட்டு அந்த நெஞ்சில் அடிபட்டுருச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா இருந்துட்டு, ஏய் என்னடி வேணுனே என் மேலே அடிக்கிறியா அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க, அத்தை சாரி அத்தை, தெரியாமல் தான் பட்டுருச்சு, நானும் இவங்களும் விளையாடிட்டு இருந்தோம் பட்டுருச்சுன்னு போது, விளையாடிட்டு இருந்தியா போய் சொல்லாதி, ரொம்ப நாளாக உனக்கு என் மேலே அடிக்கணும்னு கோபம், அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னம்மா இப்போ தெரியாமல் தானே பட்டுருச்சு, முத்து சொல்கிறார், தெரியாமல் தானே பட்டுருச்சு, அதுக்கே அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின் போது கரெக்டாக அண்ணாமலையும் வந்துடுறாரு. வந்துட்டு என்னாச்சு அப்படின் போது, எங்க இவ அடக்கமானவ ஒடுக்கமானவன் சொன்னீங்களே பாருங்க, மேலே தலைக்காணி தூக்கி வீசிட்டா அப்படின் போது, என்ன மீனா அப்படின் போது, இல்லை மாமா நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம், அப்போ தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏய் என்ன விஜயா, அதான் பிள்ளைங்க சொல்கிறாங்கல்ல தெரியாமல் தான் பட்டுருச்சு விடு அப்படின் போது, அப்படியெல்லாம் விட முடியாது, அவள் வேணுனே நான் அடித்தா, அவள் வந்து என்ன அடித்த மாதிரி நானும் அவளை அடிக்க போகிறேன், நான் என்ன அவளை அடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் தெரியாமல் தான் அடிச்சிட்டேன்னு சொன்னேன், எனக்கு ஒன்றும் உங்களை இப்படி வச்சு பழி வாங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அடிச்சுக்கோங்க அப்படின் போது, அடிக்க மாட்டேன்னு நினச்சாடி, குறிப்பாத்து அடிப்பண்டி அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. அந்த நேரம் அண்ணாமலை வந்துட்டு விஜயாவை பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து முத்து இழுத்துடுறாரு. பட் நம்மளோட விஜயா அந்த தலைக்காணி தூக்கி போட்டதுமே அது கரெக்டாக நம்மளோட மனோஜ் மேலே படுது. ஏன்னா முத்து வந்து மீனாவை இழுத்துட்டார். ஸோ பின்னாடி வந்து மனோஜ் நின்றுட்டு இருந்தார், அவர் மேலே பட்டுருச்சு. மனோஜ் மேலே போட்டது, டே கண்ணுலேயே அடிச்சிட்டாங்களே ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஏண்டா டே ஒரு நடிப்புனாலும் அளவு வேணாமாடா, இந்த பஞ்சு தலைக்காணி பட்டு அவனுக்கும் அடிபட்டுருச்சான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கண்ணாடியில் பட்டுருச்சு, அம்மா எதுக்குமா என்ன அடிச்சா அப்படின் போது, இல்லைடா அவளை தாண்டா அடிக்க போன, தெரியாமல் உன் மேலே பட்டுருச்சுடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. போமா ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க, விளையாடுறதா இருந்தால் எல்லாரும் போய் கிரவுண்டில் போய் விளையாடுங்க, ஏன் இப்படியெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு, சரிம்மா பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு
விஜயா வந்து மனோஜை அனுப்பி விட்டுடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை பார்க்குறாரு, முத்து கையில் நிறைய கயிறு இருக்குது. என்னடா இது கலர் கலராக இத்தனை கயிறு இருக்குது அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா கோவிலில் ஒரு அம்மா சொன்னாங்க, அவருக்கு நாளே சரியில்லைன்னு சொன்னாங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதனால தான் இது கயிறு கட்டி விட்டேன் அப்படின் போது விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பிரச்சனை இவனை தெரியா பிரச்சனை வரும்போது இவன் தான் பெரிய பிரச்சனையே, குடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போவான் அப்படின்னு மீனா டென்ஷன் ஆகிட்டாங்க. அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க, என் புருஷன் அநியாயமாக யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார், யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அநியாயத்தை தட்டி கேட்பாரே தவிர தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டார் அப்படின் போது ஆமாம் ஆமாம் அவனுக்கு பிரச்சனையே நீ தாண்டி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் உன் கூட சேர்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அத்தனை பிரச்சனையும் அவனுக்கு வருது அப்படின்னு மீனா ஒரு 2 காட்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனா ஒன்றுமே சொல்லலை. ஸோ உடனே நம்ம விஜயா நினைக்கிறாங்க, முதல்ல இவனுக்கு இந்த மனோஜுக்கு ஒரு வசியம் பண்ணி மந்திரம் கயிறு கட்டினாங்களே அந்த மாதிரி முத்துக்கு ஒன்று கட்டி இந்த திமிர் பிடிச்சவளை இவன் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை யோசிக்கிறார், ஏய் என்ன அவளை பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ விஜயா அதுக்கப்புறம் விஜயா உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் அண்ணாமலை, முத்து இங்கே பாரு, அவள் ஏதோ சொல்கிறா அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கோ, பார்த்துக்கோ, கோபப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட இவரை காமிக்கிறாங்க. லைக் நம்மளோட முருகன் வந்துட்டு இவங்களை பார்க்குறதுக்காக வித்யா பார்க்குறதுக்காக வர்றாரு. லைக் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. வித்யா வந்துட்டு முருகனுக்கும் ரோஹிணிக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அவர் நல்லா பேசுகிறாரு. லைக் நம்மளோட ரோஹிணியும் இருந்துட்டு இவன் என் ஃப்ரெண்டுக்கும் மேலே என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு, அவரும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் நம்மளோட ரோஹிணி சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப நல்லவனாக தாண்டி இருக்கான், உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கும் முன்னாடி இன்னும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ரொம்ப ஆசைடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து இப்போது நீ பணக்கார பொண்ணு இல்லை அப்படின்னு உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி கல்யாணம்லாம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்போது ரோஹிணி கேட்குறாங்க, இப்போ என்ன வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டிருட்டுமா அப்படின்போது, ஏய் கோபப்படாமல் கேளுடி, இப்போது அந்த வீட்டில் உனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாராவது வேணும், அங்கே முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, இப்போ நம்ம கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் தான் உன் மாமனாரும் வேலை பார்க்குறாரு, டெய்லியும் முத்து வந்துட்டு அவங்க அப்பாவை விட வரும்போது கிறிஷ் கூட விளையாடுறான், ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், விளையாடுறான், ரொம்ப க்ளோஸாக இருக்கான், முத்து மீனா ரொம்ப நல்ல டைப், அட்லீஸ்ட் அவங்க கிட்டையாவது உண்மையை சொல்லி வை, உனக்கு ஒரு பிரச்சனை அவங்க நிற்பாங்கன்னு போது மா வாய மூடு அறிவில்லையா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போது இவங்களும் சொல்கிறாங்க, நம்மளோட வித்யாவும் சொல்கிறாங்க, ஏய் முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, உன் புருஷனை விட அவங்க நல்லவங்க, அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காவது வச்சுக்கொடி, இப்போ என்னைக்காச்சும் அவங்க தேவைப்படுவாங்கன்னு போது, ஏய் வாய மூடுறி, பிரச்சனை எல்லாமே காரணம் அவங்க தான், அந்த ப்ரௌன் மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை மாட்டி விட்டது அவங்கக்கிட்ட போய் நான் இப்போ உண்மையை சொல்லி மாட்டிக்கிறதுக்கா 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை விரட்டி விட்டுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.